பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தேசமே, 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். நீ எதையோ கேட்டுட்டு இருக்க இன்னைக்கு. ஆனா அவருடைய வார்த்தைக்கு உன்னால செவி கொடுக்கவே முடியல. தேசமேனா நாம தான். அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்க தயாரா இல்ல. சினிமா பாட்டை கேட்கறதற்கு செவி கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆபாச பேச்சுகளை கேட்கறதற்கு செவி கொடுக்க தயாரா இருக்கிறோம். அவதூறு பேசுகிறத கேட்கறதற்கு செவி கொடுக்க தயாரா இருக்கிறோம். இன்னும் உலக இன்பத்தை குறித்து பேசுகிறத செவி கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு மாத்திரம் நாம ரெடியா இல்லை, ஆயத்தமா இல்லை. அதான் வேதனையோட சொல்றாரு, நீ என் வார்த்தையை கேளு அப்படின்னு. அவர் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அவர் வார்த்தையில தான் இந்த உலகத்தையே உண்டு பண்ணினார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சு. இருள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, இருள் உண்டாச்சு. மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கடல் மச்சங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, உண்டாச்சு. அவர் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உள்ள வார்த்தை அது. வல்லமை மிகுந்த வார்த்தை. அதை நாம கேட்கணும். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னையும் உன் சந்ததியையும் நான் கடலின் மணலத்தனையாக, வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அதே போல பெருகினார்கள். இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர் தான் யாக்கோப்பு. யாக்கோபு தான் இன்னைக்கு இஸ்ரவேலாக மாறி இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய நிலையை அடைந்திருக்கிறாங்க. அதை நாம் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பல சந்ததிகள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், குருடன் பார்ப்பான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், முடவன் நடப்பான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், லாசரு உயிரோட எழுந்து வருவான். கட்டுகளை உடைத்து உயிரோட எழுந்து வருவான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சாரிபாத் வீட்டில் எண்ணெயும் மாவும் என்றைக்குமே குறைவுபடாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சமாரிய ஸ்திரீ ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படுவா. அவர் வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை உள்ளது. காற்றையும் கடலையும் அவர் வார்த்தை தான் அமைதலாக்கினது. அவ்வளோ ஒரு மேன்மையானது, மகிமையானது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாம கேட்கணும். ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றாமல் அவர் இருக்க மாட்டார். அவர் மனிதர்களைப் போல இப்போ ஒன்று பேசுறது, அப்புறம் ஒன்று பேசுறது, அப்படியெல்லாம் பேச மாட்டார். ஒரு தடவை பேசினால் பேசினது தான். ஆனால் வார்த்தையை கேட்கணும். கேட்கிறோமா? நம்ம செவி தயாராக இருக்குதா? நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தான் தயாராக இல்லையே. எதையோ கேட்கிறதற்கு நமக்கு நம்மளுடைய செவி தயாராக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மாத்திரம் தயாராக இல்லை. அதுக்கு நம்மளுடைய இருதயம் இடம் கொடுக்கல. ஏன்னா இருதயம் முழுவதும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நிறைந்திருக்கிறது.
அதனால இருதயம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. அது ஃபுல்லா நிரப்பியிருக்கு. அப்புறம் எப்படி இடம் இருக்கும்? எப்படி கர்த்தருடைய வார்த்தை அங்க செல்லும்? கர்த்தருடைய வார்த்தை அங்கே சென்றா தானே, அங்க ஒரு மாற்றம் உண்டாகும். வார்த்தையே அங்க போகலன்னா, எப்படி மாற்றம் உண்டாகும்? ஒவ்வொரு இடத்துலயும், "நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ இதை விசுவாசிக்கிறாயா?" அப்படின்னு அவருடைய வார்த்தை செல்லுது. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகமாகணும்னு விரும்புறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லும்போது தான், அங்க அவருடைய கிரியை வெளிப்படும். அவருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். ஆனால் நாம தயாராகிறோமா? தயாரா இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு நடிகர் பேசுனா, வாய் மூடாதபடி, கண் அசராதபடி அத நம்ம பார்க்கிறதும், கேட்கிறதுமா இருக்கிறோம். யாராவது ஒரு கொஞ்சம் புகழ் வாய்ந்தவங்க பேசுனாங்கன்னா, அத கேட்க தயாராக இருக்கிறோம். ஆனா, நம்முடைய வாழ்க்கைக்குரியது, நம்மளை உருவாக்கக்கூடியது, நம்மை நடப்பிக்கக்கூடியது, நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடியது. இதை கேட்க நம்மளால் முடியுதா? நம்ம அது மாதிரி கண் அசராதபடி, வாய திறந்துகிட்டு அப்படியே ஆவலோட, ஏக்கத்தோட, தாகத்தோட, ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு ஒன்றிப்போட நாம கேட்கிறோமா? அவர் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அத நாம உணர்ந்து இருக்கிறோமா? உணர்ந்திருந்தா ஏன் நாம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு அவருடைய வார்த்தைகள் அநேக இடங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. நெறைய சத்திய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அநேகரால வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அத நாம கேட்கிறோமா? அதுக்கு நேரம் ஒதுக்குறோமா? அதான் வேதனையோட சொல்றாரு. என் வார்த்தைக்கு செவி கொடுப்பா. உலக மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, அரசியல்வாதி பேச்சுக்கு செவி கொடுக்கிற, நடிகனோட பேச்சுக்கு செவி கொடுக்கிற, நண்பனோட பேச்சுக்கு செவி கொடுக்கிற, துரோகிகளோட பேச்சுக்கு கூட செவி கொடுக்கிற, மொத்தத்துல சாத்தானுடைய வழிநடத்துதலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிற. ஆனா என்னுடைய வார்த்தைய கேட்க மாட்டு ஏன் நீ தயாரா இல்ல? இதுதான்ப்பா உன்னை உருவாக்கும். இதுதான்ப்பா உன்னை உயிர்ப்பிக்கும். இதுதான்ப்பா உன்னை பாதுகாக்கும். அது உன்னை எந்த விதத்திலயும் பாதுகாக்காது. அது எந்த விதத்திலயும் உன்னை உருவாக்காது. அது எந்த விதத்திலயும் உன்னை நடத்தாது. நீ கேட்கக்கூடிய தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், காரியங்கள். ஒண்ணே ஒண்ணு தான் நாம புரிந்து கொள்ள வேண்டியது. நாம செவிய தயாரா வச்சிருக்கணும். கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணும். தாகத்தோட இருக்கணும். ஆர்வத்தோட இருக்கணும். வாஞ்சையோட இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு. அந்த ஏக்கம், அந்த தாகம் இருக்கும்போது தான் நாம அவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும். காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.